Students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் டாப்பிக்கில் உள்ள ஒரு ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதே மாடல்ஸில் நம்ம ஒரு 2 or 3 சம்ஸ் போட்டிருக்கோம் லாஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x equal to 1 and reduce the direction formulas. Then find the Fourier transform of the function 1 minus mod x problem. Then third problem, find the Fourier transform of the function f of x equal to 1 minus x. So the three problem மாடல்லையும் ஒவ்வொரு சம்ஸ் ஏதாவது ஒரு சம்ஸை அனாலிசிஸில் 2021 ரெகுலேஷன்ஸில் கேட்குறான். ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் ஹென்ஸ் இவாலுவேட் இந்த 0 to infinity x cos x minus sin x by x cube into cos x by 2 dx. First to apply the definition of the Fourier transform. So by definition the Fourier transform of f of x is equal to 1 by root of 2 pi integral of minus infinity to plus infinity f of x into e power isx dx. Actually the given problem, the f of x equal to 1 minus x squared if mod x is less than 1. So mod x is less than 1 means, so x is varies from minus 1 to plus 1. Okay, so that is f of x is equal to 1 by root of 2 pi integral of, so our problem the x is varies from minus 1 to 1. Okay, so another case 0. So only we take it non-zero irukko அந்த கேஸை மட்டும் நம்ம எடுத்தா போதும். So the minus 1 to plus infinity only vary from minus 1 to 1. So f of x is equal to 1 minus x squared into e power isx dx. First முதல்ல டெஃபினிஷன் அப்ளை பண்ணணும். தென் எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதுக்கூட லிமிட்டை போட்டுட்டு ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த இ பவருக்கு பதிலாக காசு சைன் போட போகிறோம். ஏன்னா இங்கே டிடக்ஷன் பார்ட்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் சைன் இருக்கிறனால, ஸோ இ பவர் ஐஎஸ்எக்ஸ், தட் இஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்டு சைன் எஸ்எக்ஸ், தட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இ பவர் ஐ டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. ஸோ தட் இஸ் 1 by root of 2 pi integral of minus 1 to 1 minus x squared into cos sx plus I into sin sx dx. So third step என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டெஃபினிஷன் அப்ளை பண்ணோம். செகண்ட் இ பவர் ஐஎஸ்எக்ஸில் டெஃபினிஷன் வந்து, ஸோ இ பவர் எக்ஸை காஸ் சைனில் மாற்றுறோம். தேர்ட் ஸ்டெப் ரியலை தனியாக கொண்டு போகிறோம், இமேஜினரி தனியாக கொண்டு போகிறோம். தட் இஸ் 1 by root of 2 pi integral of minus 1 to 1 minus x squared into cos sx dx plus I into integral of minus 1 to 1, so 1 by root of 2 pi 1 minus x squared into sin sx dx. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், லிமிட் ஆனது மைனஸ் ஏ டு ஏ ஃபார்மில் இருக்குது. ஸோ எந்த இன்டகிரேஷனுக்கும் லிமிட் ஆனது மைனஸ் ஏ டு ஏ ஃபார்மில் தந்தாங்கன்னா முதல்ல செக் பண்ண வேண்டியது இன்டகிரண்ட் பார்ட்டானது ஆடா ஈவனானு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறது ஈவன், காசுன்னு சொல்கிறது ஈவன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த டூ ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் அகெயின் ஈவன். ஓகே, ஈவன். ஸோ செகண்ட் டேர்ம் திஸ் இஸ் ஈவன், த சைன் ஆட். ஸோ ஆட் இன்டு ஈவன் இஸ் ஈக்குவல் டு ஆட் இன்டு ஈவன் இஸ் ஈக்குவல் டு ஆட். ஸோ இந்த இன்டகிரேஷன் போட்ட ஆடுன்னா நம்ம இன்டகிரேஷனில் ஒரு ரூல் இருக்குது, என்னென்னா இன்டர்ல மைனஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். தென் 2 in integral 0 to a f of x dx if f of x is even function. So இதில் என்னது, இது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ directly write this value equal to 0. அதுக்கு இன்டெகிரேட் பண்ணாலும் என்ன வரும், அந்த டேர்ம் 0 ஆகிடுது. அதே அடுத்தது இந்த டைம் என்ன ஆகும், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 by root of 2 pi integral of this is even function. So we write 2 into, okay, so 2 into 0 to 1 minus x squared into cos sx dx. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் அப்ளை பண்ணோம், ரெண்டாவது என்ன பண்ணோம், இ பவர் ஐஎக்ஸுக்கு காஸ் சைன் போட்டோம். ரெண்டாவது அடுத்தது அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஆட் ஈவன் செக் பண்ணுறோம். ஃபைனலி யூ அப்ளை த பெர்னாலிஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலா. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த பெர்னாலிஸ் எக்ஸ்டென்ஷன்? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, you apply the Bernoulli's extension formula.
So that is equal to, so 2 into, that is 2 by root of 2 pi integral of 0 to 1 minus x squared into cos xx dx. Cos xx dx. So that is equal to, you apply the Bernoulli's extension. What is the Bernoulli's extension? Integral of uv dx is equal to uv1 minus u dash v2 plus etc. Okay. So what would u? எந்த டேம் ஆனது ஃபைனைட் டெரிவேட்டிவ் பண்ணும்போது எக்ஸிஸாக இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட டேமாக தான் யூன்னு எடுக்கணும். ஸோ v எந்த டேம் இருந்தாலும் அதுக்கு இன்டெகிரேஷன்ஸ் உண்டு. ஓகே. ஸோ இங்கே யூன்னு சொல்கிறது இந்த டேம், வின்னு சொல்கிறது இந்த டேம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் -2x ஆகுது, செகண்ட் ஸ்டேஜில் 2 ஆகுது, தேர்ட் ஸ்டேஜில் 0 ஆகுது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டேமை தான் நம்ம யூன்னு எடுக்கணும். ஓகே. ஸோ 2 by root of 2 pi into, you apply the Bernoulli's extension 1 minus x squared into, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். முதல் டேம் எடுப்போம் 1 minus x squared into integral of the second term sin sx by s. So uv1 minus, இந்த ப்ராக்கெட் அப்படியே தூக்கி மாற்றுருங்க, இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் -2x, இதுக்கு இன்டெகிரேஷன் minus cos sx by s squared ப்ளஸ் இது அப்படியே தூக்கி மாற்றுங்க -2, இதுக்கு டிஃபரன்ஷியேஷன், இதுக்கு இன்டெகிரேஷன் minus sin sx by s cube. அடுத்த நாள் 0 ஆயிரும், ஓவர் 0 to 1. So that is equal to 2 by root of 2 pi. அடுத்து என்னென்னா நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஒரு லைட்டை ஒன்று பார்க்கணும். ஸோ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் போடும்போது ஏதாவது டேர்ம் 0 ஆகுமா? 1 minus x squared, x equal to 1 போடும்போது 0, sin 0 0. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆட்டோமேட்டிக்கலி 0 ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த டேர்ம் ஏதாவது 0 ஆகுமா? இல்லை. ஸோ அடுத்த என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ஸோ minus 2 by s squared into x cos sx over 0 to 1. அடுத்து minus minus plus 2 by s cube into sin sx over 0 to 1. So that is equal to 2 by root of 2 pi into minus 2 by s squared into, substitute the upper limit 1, cos s, lower limit என்ன ஆகும்? 0 ஆகும், plus 2 by s cube into sin s எடுங்க, lower limit 0 ஆயிடும். So that is 2 by root of 2 pi into minus 2 cos s by s squared plus 2 by s cube into sin s. Okay, so that is 2 by root of 2 pi into minus 2 வெளியே எடுக்கணும். So 4, 2 வெளியே எடுங்க, minus cos s by s squared plus sin s by s cube. Okay, so that is equal to 4 by root of 2 pi into, taking the LCM, s cube. Okay, so minus s cos s, s cube, LCM s cube, so plus sin s. So Fourier transform என்ன வருது? 4 by root of 2 pi minus s cos s plus sin s. So அந்த deduction partலையும் in terms of sin cos வரும். So இது பண்ணி படியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஃபோரியர் இந்த டிடக்ஷன் பார்ட்டில் இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட டேம் அப்படி இருந்துச்சுன்னா யூ அப்ளை த இன்வர்சன் ஃபார்முலா. சப்போஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம், அந்த இன்டர்னல் பார்ட்டில் ஸ்கொயர் இருந்ததுன்னா என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா யூ அப்ளை த பார்சல்ஸ் ஐடென்டிட்டி. அப்போ டிடக்ஷன் பார்ட் எப்படி பண்ண போகிறோம்? பை யூ ஃபைண்ட் த டிடக்ஷன் பார்ட். ஸோ டிடக்ஷன் by inversion formula. What's the inversion formula? F of x is equal to 1 by root of 2 pi integral of minus into plus into capital F of s into e power minus iss ds. Okay, so that is f of x is equal to 1 by root of 2 pi integral of minus, so Fourier transform range என்னது minus infinity to plus infinity, அது மாறாது, அது சாலிடாக தான் இருக்கும், minus infinity plus infinity. F of s equal to என்னது இங்கே ஆல்ரெடி ஃபைண்ட் 4 by root of 2 pi minus s cos s plus sin s by s cube into e power minus issx ds. இங்கே லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த இதில் பண்ண மாதிரி இ பவர் போட போகிறோம்.
So that is equal to root 2 pi into root 2 by 2 pi. So 4 by 2 pi integral of minus into plus into minus s cos s plus sin s by s cube into e power minus I theta. E power minus I theta equal to cos theta minus I sin theta. Okay. So cos sx minus I sin ss into ds. Okay. So that is equal to இது 2, that is 2 by pi, separate the real and imaginary part, integral of minus into plus into minus s cos s plus sin s by s cube into cos ss minus I into integral of minus into plus into minus s cos s plus sin s by s cube into sin ss ds. லாஸ்ட் அதில் பார்த்த மாதிரி இதில் என்ன பண்ண போகிறோம், ரியல் மாதிரி மாற்றியாச்சு. லிமிட் வந்து மைனஸ் எயிட்டு ஃபார்மில் இருக்கிறதுனால விச் செக் த இன்டகிரேட்டட் பார்ட். ஸோ இந்த டேர்ம் என்னது ஈவன், இது என்னது ஈவன். ஸோ ஈவன் இன்டு ஈவன் ஈவன், திஸ் இஸ் ஈவன், திஸ் இஸ் ஆட், ஆட் இன்டு ஈவன் என்னது ஆடு. ப்ராடக்ட் ஆஃப் த ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆடு ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்டகிரேட் ஆர்டராக இருந்ததுன்னா நம்ம இன்டகிரேஷன் ரூல் என்ன சொல்லுது, த ஃபங்க்ஷன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட், த எவல்யூஷன் ஆஃப் த இன்டகிரல் இஸ் 0. ஸோ டைரெக்டாக 0 போடும். Okay, so that is equal to 2 by pi into, so இது ஈவனாக இருக்கிறதுனால என்ன எழுதலாம் 2 into again 4 ஆகுது 2 into integral of 0 to infinity minus s cos s plus sin s by s cube into cos sx ds. Okay, so that is equal to f of x. So என்ன கண்டுபிடிக்கிறோம், இந்த பாட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So that is equal to integral of 0 to infinity minus s. So my x cos x minus இருக்கு, so minus வெளியே எடுத்துருங்க. So s cos s minus sin s by s cube into cos ss ds equal to என்ன வரும் f of x. இதை அங்கே கொண்டு போங்க, that is pi by 4, pi by 4, pi by 4, this f of x. So that is equal to so that is equal to that is pi by 4 f of x equal to minus, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஓகே, so integral of 0 to infinity s cos s minus sin s by s cube into cos ss ds. So that is equal to integral of 0 to infinity s cos s minus sin s by s cube into cos sx ds equal to என்ன வரும் minus pi by 4 f of x. So that is you right. The deduction partல என்ன அது cos பதிலாக cos s by 2 இருக்கு. So put x is equal to 1 by 2. Suppose எல்லாமே இந்த டேர்ம் ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன், we take x is equal to 0 எடுக்கணும். cos இருக்கிறதுனால cos x by 2 இருக்கு. So we take x equal to 1 by 2. So integral of 0 to infinity s cos s minus sin s by s cube into cos s x is equal to 1 by 2 x by 2 ds equal to minus pi by 4 f of 1 by 2. Okay, so f of 1 by 2 இங்கே இருக்கு, இந்த ரேஞ்ச் பாருங்க minus 1 to plus 1. Okay, what's the value 1 minus x square. So x is equal to 1 by 2 னு சொல்றது எங்கே இருக்கு, this is 1 by 2 இருக்கு. So இந்த இன்டர்வலுக்குள்ள அந்த வேல்யூஸ் இருக்கு. So x is lies between this interval. So the value of f of x is equal to 1 minus x square at x is equal to 1 by 2. So that is minus 1 by 4, 1 minus x is x square 1 by 2 the whole square. So that is equal to minus pi by 4, 1 minus 1 by 4. So that is minus pi by 4, 3 by 4, that is minus 3 pi by 16. Okay, so the value is equal to, therefore integral of 0 to infinity s cos s minus sin s by s cube into cos s by 2 ds is equal to values என்னது minus 3 pi by 16. Actually எல்லாமே x ல தந்தாங்கண்ணா, changing the variable. So changing the variable னா s போட்டு இன்டெகிரேட் பண்ணாலும் x போட்டு இன்டெகிரேட் பண்ணாலும் ஒரு ஆன்சர் தான் வரும். So changing the variable. So changing என்னன்னா apply the dummy property. Okay, so integral of 0 to infinity x cos x minus
sin x by x cube into cos x by 2 dx is equal to minus 3 pi by 16. So very important problem. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு அந்த யூடியூப் சேனலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.